ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகங்களை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலப்புரட்சி சக்கரத்து 2ஆம் இடம். ரிஷபராசிக்கு நல்லா இருக்குங்க. 2ஆம் இடம் சூப்பராக இருக்குது. குடும்பத்தில் நல்லா இருக்கிறீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் உங்களுக்கு இன்வால்மெண்ட் நல்லா இருக்குது. அதே மாதிரி தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது. ஸோ குரு சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 1, 6, 8, 11 நல்லா இருக்குது. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இன்சூரன்ஸு, எல்ஐசி, அதுபோக மற்ற கவர்மெண்ட் ரிட்டர்டாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா பணம் கிடைக்கும். உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வர வேண்டிய அரியர்ஸ் பணம், நிலுவை பணம், டிஏ பணம், இப்படி நிறைய சொல்லலாம். இந்த பணங்கள்லாம் உங்களுக்கு வருத்து வருகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு மிக சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ராசிக்கு ஒரு முக்கியமான கிரகம். 7, 12 கூடியவன். கலஸ்தர ஸ்தானாபதி, விரைய ஸ்தானாபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் அலைச்சலோட அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? 7 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறான். மகாலட்சுமி யோகம் தான். 7 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்குது. சிறப்பு தான். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளுக்காக சுப செலவு பண்ணுவீங்க. ஏன்னா 12 கூடியவனில் 12 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறனால பிள்ளைகளுக்காக வேண்டி விரும்பி சுலப செலவு பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், கிரக நிலைகள்லாம் நல்லா இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. நல்லொரு மீனாக இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்டவர்கள் நல்லாயிருக்கும். கலை தொடர்புலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு வீட்லேயே யோகம் இருக்குங்க. வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு யோகம் இருக்குது. யோகம்னா என்ன சார் அப்படின்னா, நம்மளுடைய கர்ம பலன்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் யோகங்கிறோம். கர்ம பலன்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் அதை கஷ்டங்கிறோம். சரியா? யோகம் இல்லை துரதிருஷ்டம் அப்படிங்கிறோம். ஸோ கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு யோகமும் கஷ்டமும் வருது. யோகம்னா லாபம், நஷ்டம், கஷ்டத்தை நஷ்டம்னு சொல்கிறோம். ரைட்டு. எல்லாமே கர்ம பலனை படி தான் நடக்குது. இது கிரகங்களும் நமக்கு துணை இருக்குது. இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு கர்மகாரகன் யார்? 2 பேர், சனி ராகு 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும், கர்மஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் 10, 11 பாவகிரகங்கள் இருக்கலாம். சனி ராகு இருக்கலாம். இருந்தாலும் இவங்க இணைந்து செவ்வாய் பார்வையில் இருக்கிறாங்க. ஸோ கர்ம பலனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி ராகு செவ்வாய் நல்லா இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் இப்போ சனி பகவானை பார்க்குறாரு, வக்ர சனியை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கர்ம பலனை அழிக்கணும், கர்ம பலனை தீக்கணும், விதி நல்லபடியாக வேலை செய்யணும், வினைப்பையும் நல்லா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் கிட்டத்தட்ட இன்னும் அடுத்து 15/9 வரைக்கும் ஒரு ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. அதுபோக ராகு பார்வையில் இருக்கிறாரு. கொஞ்சம் சிக்கல் தான். இந்நேரம் நீங்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடு பண்ணணும். இரவு 8 to 9. இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 14 மிளகு. 14ங்கிறது எப்படி சார் அப்படின்னம்னா, 9 கிரகங்கள், 9 கிரகங்களுக்கு 9 மிளகு, கருமிளகு. அடுத்து பஞ்சாங்கம். பஞ்சாங்கம்னா என்ன? நாள், கிழமை 2 ஒன்று தான். நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இந்த 5 அம்சங்கள் சேர்ந்து தான் பஞ்சாங்கம். இந்த 5க்குமே பவர் இருக்குது, ஒவ்வொரு சக்தி இருக்குது. நாள்லாம் என்ன? வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை. நட்சத்திரம் ரோகிணி, மிருகசிரிசம், கிருத்திகை. திதி 15 திதி இருக்குது. சரியா? அமாவாசையிலிருந்து பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, இப்படின்னு 15 திதி இருக்குது. கரணம் யோகம் இருக்குது. கரணம் 11, யோகம் 27. ஸோ இதுக்கும் பவர் இருக்குது, சக்திகள் இருக்குது. இதுகளுக்கும் ஒவ்வொரு மிளகு எடுத்துக்கணும். ஸோ பஞ்சாங்கத்தின்படி 5 மிளகுங்களும் 5 மிளகும் நவகிரகங்கள், ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி பகவான், ராகு, கேது, இவங்களுக்கும் ஒவ்வொரு மிளகு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மிளகு எடுத்துகிட்டு ஒரு சின்ன துணியில் பொட்டின மாதிரி போட்டுருங்க. வெள்ளை கலர் துணியிலே போடுங்க. சரியா? வெள்ளை கலர் துணி சிறுசாக எடுத்துக்கிட்டு அதில் இந்த 14 மிளகையும் போட்டு ஒரு சின்ன கோழி சைஸுக்கு வரும், சுண்டக்காய் சைஸுக்கு இருக்கும், அதை முடிச்சு மாதிரி போட்டுருங்க. போட்டு நூலை வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு இரவு தூங்கும்போது தலையணைக்கு அடியில் வச்சுருங்க. தலையணைக்கு அடியில் வச்சுட்டு சாமியை நினச்சிட்டு தூங்குங்க. உங்கள் குலசாமியோ இஷ்ட தெய்வமோ காவல் தெய்வத்தையும் நினச்சி கும்பிடுங்க. காலையில் எந்திக்கும்போது அந்த தலைவாணிக்கு அடியில் இருக்கிற அந்த பொட்டணத்தை எடுத்துருங்க. அந்த முடிச்சு எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. உங்கள் பெட்ரூமில் யாருக்கும் படாத அளவு, கைப்படாத அளவு, கண்படாத அளவு ஒரு ஓரமாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி மட்டும் வச்சுருங்க. இப்படி 9 நாள் செய்யுங்க. 9 நாள் இரவு செய்யுங்க. 10ஆம் நாள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பொட்டணத்தை கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக, கம்மா இருக்கும், ஆறு இருக்கும், இல்லைன்னா வயல்வெளி இருக்கும், அதில் போட்டுருங்க. சரியா? கால் மீதி படாத இடத்துல போட்டுருங்க. ஆள் நடமாட்டம் இருக்குது சார், எங்களுக்கு ஒதுக்குப்புறமான இடம் இல்லைன்னா கொஞ்சம் தூரம் போய் ஒரு வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், புங்க மரம், இந்த மரத்துக்கு அடியில் கொஞ்சம் மண்ணை தோண்டிட்டு அதில் போட்டு மூடி விட்டுருங்க. ஏன்னா மரத்து அடியில் போய் யார் வேர்கிட்ட போய் நிற்க போகிறது கிடையாது. சரியா? கால் மீதி படாத இடம் அதுதான். இதை செஞ்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு கர்ம வினைகள்லாம் தீரும்.
தர்ம பலன்கள் கூடும், கர்ம வினை தீரும். இப்போ நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க. ஒரு நட்சத்திரம் மிருகசீரிஷம், கிருத்திகை, ரோகிணி. ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, கடக லக்கணம், மிருசிக ராசி. நல்ல அமைப்பு தான். லக்கணாபதி வந்து ராசியில் உச்சமாவார். கடக லக்கணத்துக்கு சந்திரன் உங்கள் ராசியில் உச்சமாவார். நல்ல அமைப்பு தான். லக்கணாபதி உச்சமாக இருப்பார். தசை நடக்கும். என்ன தசை நடக்கும்? குரு தசை நடக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசில் குரு தசை நடக்கும். அவங்க வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. ஒரு 35-40 வயசுக்குள்ளே குரு தசை நடக்கும். ரோஹிணி நட்சத்திரமாக சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை. ஒரு 40 வயசுக்கு மேலே குரு தசை நடக்க ஆரம்பிச்சிடும். மத்தியம வயதில் நடக்கும். குரு தசை தான் அவங்களுக்கு பெரிய லிஃப்ட்டாக இருக்கும் வாழ்க்கையில். ஸோ கடகலக்கணம், ரிஷபராசி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதக அமைப்பை சொல்கிறேன். அவங்களுக்கு குரு தசை நடக்கும். குரு நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ 2ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. சரியா? நல்லாயிருக்கும். அதாவது அந்த ஜாதகத்தில் பிறந்தவருக்கு லக்கணாதிபதியும் ராசியாதிபதி சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ரிஷபராசிக்குரிய ராசியாதிபதி சுக்கிரனும், கடக லக்கணத்துக்கு யோகாதிபதி யார்? குரு. கடக லக்கணத்துக்கு லக்கணாதிபதி சந்திரன் தான். அவர் ராசியில் தான் இருப்பார். அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதி குருவும் எங்கே இருப்பாங்க? 2ஆம் இடத்துல இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா நேர்களே? இப்படித்தான் பலன்கள் மாறுபடும். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் இப்போ நல்லாயிருக்கும். விதி வேலை செய்யும், கர்ம பலன் தீரும், காரிய அனுகூலம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், நல்லா இருப்பாங்க. அது குறிப்பாக குரு திசையில் அவங்களுக்கு சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த புத்தியெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். ரைட்டு. அப்போ அந்த 11 மிளகை வச்சு அந்த பரிகாரத்தை முடிச்சிருங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சுக்கிரனும் இப்போ நல்ல பலன்களை கொடுக்குறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கு அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உத்தியோகம் போகிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால நல்லா பேசுவீங்க, பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு கூட சேர்ந்து இருக்கிறனால வாத்தியார் வேலை, டீச்சர் வேலை, ஹெட் மாஸ்டர் வேலை, பிரின்சிபல் வேலை, காலேஜ் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மெஜிஸ்ட்ரேட், கோர்ட்டில் இருக்கிறவங்க, கோர்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிற மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்தொடர்பில் இருக்கிறவங்க, இயலிசை, நாடகம், திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல், வட்டிக்கடை, நகைக்கடை, ஃபைனான்ஸு, இன்சூரன்ஸு, இது சம்மந்தப்பட்ட பணம் கொடுத்து வாங்குறவங்களும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. வண்டி வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, தனிப்பட்ட ஆளுக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, இஎம்ஐன்னு சொல்லி இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி செய்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ குரு சுக்கிர தொடர்பு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு வாழ் ரிஷபராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. யோகம் வரும். தேக ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குது. புதன் ராசிக்கு 2-5 கூட 3ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல பலன்கள் தான். 4ஆம் இடத்துக்கு போனால் கேது கூட சேருவார். கொஞ்சம் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நேரம் கவனமாக இருக்கணும். அது வந்து ஆகஸ்ட் 25க்கு மேலே அது நேரம் நான் வீடியோ போடுவேன். இப்போதைக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. விதி தன் வேலையை செய்கிறது. கர்மத்தில் உள்ள குறைபாடுகள் நீங்குது. அந்த மெழுகை வச்சு நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 9 நாளுக்கு தலைவாணிக்கு அடியில் வச்சு படுத்து எழுந்திச்சிட்டிங்கன்னா கர்ம பலத்தில் உள்ள தீவினைகள்லாம் தீரும். இப்படி நிறைய இருக்குது. கர்ம பலன்கள், தீவினைகள் தீர்றதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது, நிறைய பரிகாரங்கள் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்கிற பரிகாரம் வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கணும், நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியப்படணும். சும்மா அங்கே போ இங்கே போ அதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகும் சொன்னோம்னா கஷ்டப்படுவீங்க. இது சின்ன இதுதான். வீட்டில் மிளகு இருக்குது, மிளகு எடுத்து செய்ய போகிறோம், அவ்வளோதான். சரியா நேர்களே? சின்ன வேலை தான். இது சிறப்பாக செய்யுங்க. ஜனன ஜாதகத்தில் ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், சனி தோஷம், கர்ம பலன்கள் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும். சில பேருக்கு ராகு திசை நடக்கும். ரிஷபராசியில் ராகு திசை கொஞ்சம் வயசில் நடக்கும். ராகு சனி கூடயோ செவ்வாய் கூடயோ சேர்ந்து இருந்திருப்பார். ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தார்னா பாடாப்படுத்துவார். அவங்களுக்கெல்லாம் அந்த மிளகு பரிகாரம் வந்து மிகச்சிறப்பே தரும். ராகு திசை மிகச்சிறப்பாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு 9 நாள் செஞ்சு பாருங்கள். நல்ல வித்தியாசம் தெரியும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பலன்கள் நல்லா இருந்துச்சுன்னா தொடர்ந்து செய்யலாம். 9 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு அடுத்து நீங்கள் 9 நாள் செய்யலாம். இதை வந்து நீங்கள் வளர்பிறை காலத்தில் செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பு. வளர்பிறைனா எப்படி சார் அப்படின்னா, அமாவாசை முடிஞ்சு செய்யணும். அமாவாசை முடிஞ்சு சந்திர தரிசனம் வரும். 3ஆவது நாள் சந்திர தரிசனம் வரும். கேலண்டரில் போட்டிருப்பாங்க சந்திர தரிசனம்னு. அன்னிலேருந்து செய்யுங்க 9 நாள். சரியா? சந்திர தரிசனம் வந்து என்றைக்கு வரும்னா அமாவாசை, பிரதமை, துதியை திதியிலிருந்து வரும். துதியிலிருந்து 9 நாட்கள். சரியா? துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அட்டமி, நவமி அடுத்தடுத்து தசமி வரைக்கும் செய்யலாம். சரியா? எல்லாத்துக்குமே இங்கே காரணம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, அமைப்பு இருக்குது. நம்ம அதை பயன்படுத்திக்கணும். வளர்பிறை காலத்தில் செய்யணும். இப்போ வந்து வளர்பிறை காலம்தான்.
இன்றைக்கி வந்து என்ன சார் அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து என்ன திதி? இன்றைக்கி திதி வந்து சப்தமி திதி. சரியா? சப்தமி திதி முடிஞ்சு அட்டமி ஆரம்பிக்குது. இன்றைக்கி அட்டமி, வளர்பிறை அட்டமி. சரியா? இந்த காலத்தில் செய்கிறது செய்யலாம், இந்த காலத்தில் நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டமி நவமி எப்படியும் போகும். ஆனால் அமாவாசை தாண்டி பௌர்ணமி தாண்டி வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வளர்பாதையும் செய்யலாம். இந்த வீடியோவை காட்டிட்டு இன்றைக்கி நைட்லேருந்து கூட செய்யலாம். இன்றைக்கி வேலைக்கிழமை தான், குருவாரம் தான். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதன் கூட சேர்ந்து தான் இருக்கிறாரு. செய்யலாம். சரியா? நிறைய வளர்பிற காலத்திலும் செய்யலாம். இதெல்லாம் வந்து சூட்சுமங்கள். இதெல்லாம் செஞ்சுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். கர்ம பலன்லேருந்து வெளியே வந்துடலாம். சில பேர் கர்ம பலன் தான் பிரச்சனை, காரிய தடங்கல்கள், எதை தொட்டாலும் தடங்கல்கள், ஸ்டார்டிங் ட்ரபிள், இது தீர மாட்டேங்குது, எல்லாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யுங்க. கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, வீட்டில் பூஜை பண்ணுறது, புனஸ்காரம் பண்ணுறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இது சிறப்பாக இது சின்ன சின்ன விஷயங்களை சிறப்பாக செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ உங்கள் கர்ம பலனை தீர்க்கிறதுக்கு வீட்டிலே ஒரு அருமருந்து இருக்குது, மிளகு இருக்குது, வீட்டிலே செய்யலாம். சரியா? விதி பயலனை வீட்டிலே நீங்கள் தீர்க்கலாம். உங்கள் விதி பயன் வீட்டிலே தீர்க்கப்படும், கர்ம பலன் கரையும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து போடுறேன். இந்த வீடியோ இதோடு நிறைய பண்ணுறேன். ஏன்னா இது போட்டதே வந்து இந்த மிளகு பரிகாரத்துக்காக தான். நிறைய நேர் கேட்டாங்க என்கிட்ட, சார் இந்த தாந்திரிய பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள், ரொம்ப சங்கடமாக இருக்குது, சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஃபோன் பண்ணி பேசுவாங்க நிறைய பேர். ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க, ரிஷபராசிலையும் தனிப்பட்ட ஜாதகம் வரும்போது கேட்பாங்க. சில பேருக்கு சொல்லுவேன். அதாவது அவங்கவுங்க லக்கண ரீதியாக தசாபுத்திக்கு சொல்லுவேன் பரிகார வழிபாடு. இது வந்து பொதுவானது. இப்போ ரிஷபராசியில் பொதுவானது. ரிஷபராசியில் சங்கடப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, கர்ம பலனை கழிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை செய்யுங்க. சரியாக போயிடும். மிளகு ஒரு கருப்பு பொருள், அது வந்து மிளகு வாசனை பொருள், மகாலட்சுமியோட அம்சம். நல்ல இது, அது வீட்டில் இருக்க நல்லது அமைப்பு. சரியா? மிளகு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, மிளகு சீரகம் எல்லாமே வந்து உடம்புக்கு வேண்டிய பொருட்கள், உணவுப் பொருட்களில். அதைத்தான் ரசத்தில் அதை சேர்க்குறாங்க. ரசம் வந்து உடம்புக்கு அருமருந்து. விஷத்தை முறிக்கிற பவர் கூட ரசத்தில் இருக்குது. ரசம் தொடர்ந்து சாப்பிட்டு வர்றவங்களுக்கு, வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டு வர்றவங்களுக்கு விஷச்சந்துகளால் ஏற்படுகிற அந்த இது வராது, அந்த சக்தி ஏறாது உடம்புல. ஏதோ விஷ கட்டி பண்ணுச்சுன்னா டக்குன்னு கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா சீரகம், மிளகு, அந்த வெள்ளைப்பூடு, இதுக்கெல்லாம் வந்து இந்த விஷச்சந்துகளை அடிக்கிற பவர் உண்டு. வெள்ளைப்பூடு இருக்கிற இடத்துல பேய் பிசாசு அண்டாது. வெள்ளைப்பூடு வீட்டில் இருந்துச்சுன்னா பேய் பிசாசு அண்டாது. வெள்ளைப்பூடுக்கு அந்த சக்தி இருக்குது. சீரகம், அகம்னா என்ன? உள்ள அர்த்தம், உள்ளன்னு அர்த்தம். அகம்னா உள்புறம்னு அர்த்தம். சீரக அப்படின்னு அர்த்தம். சீரகம் உள்ளே உள்ளதெல்லாம் சீராக்கும். நம்ம உடலுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ஆர்கானிக்ஸு வயிற்றுக்குள்ளே இருக்குல்ல, ஈரல், இறப்பை, அது கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, அந்த பை, இது நிறைய இருக்குது உள்ளுக்க ஆர்கான்ஸ். அது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தும், அகப்படுத்தும், சீர்படுத்தும். அதனால தான் சீரகம்ன்றான். உள்ளுக்குள்ளே உள்ள தட்ப வெப்பநிலை சரிப்படுத்தும் சீரகம். சீதோசன நிலையை சரிப்படுத்தும், சமன்படுத்தும். சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு 3மே வந்து மனிதனுக்குள்ள அந்த பித்தம், கபம், வாயு, இந்த 3ஐயும் வந்து சமப்படுத்தும். மனிதனுக்கு 3 தான் இருக்குது உடம்புல. வாயு, பித்தம், சூடு, அடுத்து கபம், குளிர்ச்சி, தண்ணீர், 3 சேர்ந்து தான் உடம்பு. இந்த 3ஐயும் சமப்படுத்துறது வந்து இந்த 3 பொருட்கள் தான். முக்கியமான 3 பொருட்கள். நிறைய பொருட்கள் இருக்குது, அது முக்கியமானது 3. இதைத்தான் அஞ்சரைப்பட்டியில் அந்த காலத்தில் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் இந்த பொருட்கள் தீரவே கூடாது. ரைட்டு, தொட்டு சொன்னோம்னா கொஞ்சம் கூடுதலாக போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ வந்து இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். சரியா? இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. அடுத்து வந்து 9ஆம் ராசிக்கு 9ஆம் இடத்துல பௌர்ணமி நடக்கு. ஆடி பௌர்ணமி வருகிற 30ஆம் தேதி, 30/8/2025 ஆடி மாதம். என்றைக்கு சார் தேதி? 23ஆம் தேதி. அன்றைக்கி வந்து வரலட்சுமி நோன்பு தான். ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அன்றைக்கி வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டாங்கன்னா காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும், புகழ் அந்தஸ்து கூடும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், சுகஸ்தானம் வலுப்புறதுனால நல்லா இருப்பீங்க. ஸோ வருகிற 8/8/2025 முடிஞ்சால் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வாங்க. அம்மன் கோயிலுக்கு போங்க, துர்க்கை அம்மன், காளியம்மன், இல்லைன்னா கருமாரியம்மன் கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா வீட்டில் சக்தி படத்தை வச்சு பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கர்ம பலன் தீரும். ஆடி பௌர்ணமிக்கு அந்த ஆதிபராசக்தியை கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன், மிளகு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அதுபோக ஆகஸ்ட் 8ஆம் தேதி வழிபாடு சொல்லியிருக்கிறேன். இது 2 மட்டும் செய்யுங்க. மற்றபடி பலன்கள்லாம் நல்லா இருக்குது. நான் சொல்கிறேன். நான் இந்த தகவலாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸில் வந்து தெளிவாக கேளுங்க. சரியா? பிறந்த நட்சத்திரம், பாதம், பிறந்த வருடம், லக்கணம், தசாபுத்தி, இதெல்லாம் பர்டிகுலர் அதிகமாக இருக்கணும். டீட்டெயில் அதிகமாக இருந்தால் தான் தெளிவாக பலன் சொல்ல முடியும். சும்மா ரோகிணி நட்சத்திரம் எப்படி இருக்கும்னு அப்படிலாம் போட்டோம்லாம் சொல்ல முடியாது. ரோகிணி நட்சத்திரம் கோடிக்கணக்கில் இருப்பாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில்.
அட்லீஸ்ட் லட்சக்கணக்கிலாச்சும் இருப்பாங்க. லட்சக்கணக்கில் இருக்கிறவங்களுக்கு பலன் சொல்ல முடியுமா சார்? யாராலும் சொல்ல முடியாது. கடவுள் ஒருத்தருக்கு தான் மனுஷன் என்ன நடக்கும்னு அடுத்து தெரியும். கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்தவன் இறைவன் தான். நம்ம ஒரு வேத ஜோதிடர் இருக்கிற கிரகநிலையில் வச்சு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சிலதை சொல்கிறோம். இந்த பரிகாரம் சொல்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு அது பழிச்சிருக்கு, அதனால தான் சொல்கிறோம். சரியா? அதில் சில காரணமும் இருக்குது, மருத்துவ காரணமும் இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மிருகசீரிஷம் ரோகிணி கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்து வழங்கல் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் ரிஷபராசி நேயர்கள் நீரோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.